ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான சார்ஜர், அந்த ஹேங்கிங் ஹோல்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் எங்கேனாலுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம அழகாக இந்த க்ராச்செட்டிங் பவுச்சில் நம்ம தொங்க போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ராச்செட்டிங்க்கு நியூனா நீங்கள் பேசிக்ஸ் வீடியோ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். பேசிக் ஸ்டிச்சஸ் தான் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் திக்கான யான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா நம்ம ஹேங் பண்ணும்போது வெயிட் தாங்கிறதுக்காக 100% அக்ரலிக் யான் இல்லை 100% காட்டனில் வெயிட் 3, 4, 5 அந்த மாதிரி யான்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நார்மலான உள்ளன் நூல்னா 2 நூல் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜர் கவர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு 3 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சேம் கலர்லேயும் பண்ணிடலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் பண்ணிடலாம். ஸோ இந்த யான் பார்த்தீங்கன்னா மேஜிக் நீடில் தான் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரகட் யான். இந்த மாதிரி யான் வச்சு நம்ம ஹேண்ட் பேக்ஸ், பவுச் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா யான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்ட்ரெச் ஆகாது. இது சைஸுமே 4 மீடியம் வெயிட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு யான் ரொம்பவே திக்காக இருக்கும். நீங்கள் ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி திக்கான யானில் பண்ணால் தான் நமக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போக வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் 90% காட்டன், 10% அதர் ஃபைபர். ஓகே, இதுதான் ஷேட் நம்பர். ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 3 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். சேம் பீச் கலர், நெக்ஸ்ட் சன்ஷைன் எல்லோ. ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ஹூக் சைஸ் 3.0 mm. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 100% அக்ரலிக் யான்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். காட்டன் யான் 2 ப்ளே யான்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைஸஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். யானோட குவாலிட்டியை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி டிஃபர் ஆகும். ஓகேவா? மற்றபடி இதே மாதிரி தான் அழகாக வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிசர்ஸ், அப்புறம் யான் நீடில். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட எந்த உள்ளன் நூல் இருக்கோ அதில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் இதில் ட்ரை பண்ண போகிறது. இது மேஜிக் நீடில்ஸ் .inல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேக் சைட் பண்ணிடலாம், அப்புறம் ஃப்ரண்ட் சைட் பண்ணிடுவோம். பேக் சைட் ரவுண்ட் 1. ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. மொபைல்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால நான் ஒரு திக்கான செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அக்ரலிக் யான் இல்லை எனி உள்ளன் டைப் ஆஃப் யான்லேயும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லிப் நாட், செயின் 18, செயின் 18, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். ஃபவுண்டேஷன் செயின். நெக்ஸ்ட் செயின் 18ஓட 5 செயின்ஸ் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த சைஸஸ்க்குனாலும் பண்ணலாம். ஈவன் நம்பர் ஆஃப் செயின்ஸ் போட்டுட்டு 5 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. செயின் 1, 2, 3, 4, 5 செயின்ஸ் போட்டுட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த போட்ட 5 செயின்ஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 6th செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்லேருந்து 1, 2, 3, 4, 5 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அந்த செயின் 5 ஒரு டபுள் க்ரூஷே மாதிரி. ஓகேவா? இப்படி இப்படி டபுள் க்ரூஷே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 18 செயின்ஸ்லையுமே 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் டபுள் க்ரூஷே. 2, 3,
4 5 6 ஓகே. ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் ஒன் டைம் மட்டும் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 15 பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டாக 16 17 18 ஓகே. 18 டைம்ஸ் நம்ம ஒன் டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். இதான் ரவுண்ட் 1. ஓகே. ரவுண்ட் 2 செயின் 1. இங்கே இருக்க ஒர்க்கை இப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணுங்கள். ஓகே. ஒர்க்கை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் மட்டும் டபுள் க்ரூஷே. ஹூக்லேருந்து இது வந்து செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணது. ஸோ இந்த ஸ்டிச்சிலேருந்து ஒன் டைம் மட்டும் டபுள் க்ரூஷே. 18 செயின்ஸ் வரும். ஓகே. 1 வீக் அடியில் 2 3 4 5 6 ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 14 15 16 17 18 ஓகே. லாஸ்ட் ஸ்டிச். ஓகே. 18 செயின்ஸ்லேயும் ஒன் டைம் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான், இந்த ரவுண்ட் 2 மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ரவுண்ட் 3லேருந்து ரவுண்ட் 15 வரைக்கும் 18 ரவுண்ட்ஸ். ஓகே. ரவுண்ட் 3லேருந்து ரவுண்ட் 18 வரைக்கும் 18 ரவுண்ட்ஸும் நீங்கள் இதே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். செயின் 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை டேர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 உங்கள் மொபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் 18 ரவுண்ட்ஸ் தான் பண்ணணும்னு இல்லை. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட்டாக நான் சொல்கிறேன். சைஸஸும் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயின் 16 போட்டுட்டு 5 செயின்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 3 இதே மாதிரி நான் ரிப்பீட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 15 ரவுண்ட்ஸ் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓகே. இப்போ வந்து நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சார்ஜர் போடும் போது அது நம்ம வால்லே ஹேங் பண்ணுறதுக்கு. அதுக்கு செயின் 1 போட்டுக்கோங்க. 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும் எவ்ரி ரவுண்டில். செயின் 1 போட்டுட்டு ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 ஃபஸ்ட் 6 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயின் 6 போட போகிறோம். 1 2 3 4 5 6 ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6 செயின்ஸ் வந்து ஸ்கிப்பும் பண்ண போகிறோம். ஓகேவா. இங்கே வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ 1 2 3 4 5 6 செயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 7th செயின்லேருந்து லாஸ்ட் 6 செயின்ஸுக்கு ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாகவும் நம்ம 6 தான் இருக்கும். 18 வந்து 6 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
2 3 4 5 6. ஓகே, நீங்கள் எந்த ஈவன் நம்பர் போட்டாலும் அந்த ஈவன் நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும், நடுவில் இருக்க ஸ்பேஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி. இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் செயின் 1 ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட மேலேயுமே நம்ம வந்து ஒரு டைம் மட்டும் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நார்மலாக பண்ணுங்கள். நான் அந்த ஹோல் இந்த இடத்துல எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோர் 5 6. ஓகேவா, 6 ஃபஸ்ட்டு 6 டபுள் க்ரூஷே மேலே 6 பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு டைம் டபுள் க்ரூஷே. 1 அந்த 6 செயின்ஸ் போட்டோம்ல அதில். ஓகே, 2 3 4 5 6. ஓகே, நடுவில் போட்ட செயின் 6ஓட ஒவ்வொன்றையுமே 6 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் 6 செயின்ஸ்க்கு மேலே ஒன் டைம் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பேக் சைடு முடிஞ்சிருச்சு. செயின் 1 போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட். ஓகே, இதில் என்ன ஃபவுண்டேஷன் செயின் வந்து போட்டிங்களோ சேம் தான் இதுலேயும் போடணும். ஸோ நான் அதில் வந்து 18 + 5 போட்டேன். அதனால் இதுலேயுமே நான் வந்து 18 + 5 போடுறேன். ஓகே, 1 2 3 4 5 6 18 செயின்ஸ் போட்டாச்சு ப்ளஸ் 5 செயின்ஸ். 1 2 3 4 5. ஸோ ஹூக்லேருந்து 1 2 3 4 5 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 6th செயின்லேருந்து ஒன் டைம் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டு பேக் பேனலில் பண்ண மாதிரி ஒவ்வொரு செயின்லேயுமே ஒன் டைம் டபுள் க்ரூஷே டில் த எண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே எண்ட் வரைக்கும் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக 17 18. ஓகே, இதுதான் ரவுண்ட் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு கலர் ஆட் பண்ண போகிறனால செயின் 1 போட்டு இந்த இதை கட் பண்ணிக்கோங்க, யானை கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கலர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்து நம்ம நியூ யானை கிராப் பண்ணணுன்னா இப்போ நம்ம ரைட் சைடில் தான் கிராப் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செயின் 3 1 2 3. ஓகே, 1 2 3. தேர்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நியூ கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டு செயினில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நடுவில் இருக்க 2 டபுள் க்ரூஷியை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் டபுள் க்ரூஷியோட டாப்பில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே.
1 2 3 ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். இப்போ இதில் பண்ணியிருக்கோமா, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுங்கள் செயின்ஸை. தேர்டு செயினில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இதான் நம்மளோட பேட்டர்னாக இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மாறும். நான் உங்களுக்கு போக போக அது ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 நெக்ஸ்ட் 1 2 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேர்ட் செயினில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 skip 2 chains. Third chainல 3 times double crochet. 1 2 3 1 2 third chainல 2 times double crochet. 1 2 3 ஓகே. 1 2 3 4 5 பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு இதுதான் லாஸ்ட் டபுள் க்ரூஷியோட டாப். ஓகேவா, 2 டபுள் க்ரூஷே. ஸோ அந்த லாஸ்ட் டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஒன்லி 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணால் போதும். அப்போ தான் நமக்கு வந்து அட்டாச் பண்ணும் போது கரெக்டாக வரும். ஸோ இங்கேருந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம் கீழே. இப்போ நம்ம இந்த கலரை வந்து செயின் 1 போட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் 3யும் ரவுண்ட் 4 தான் நம்ம வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ இது நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகேவா. இப்போ வந்து நம்ம இந்த செயின் 3 ஸ்பேஸில் வந்து நம்ம ஹூக்கை விடணும். சாரி, செயின் 3லேருந்து இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷேக்கும் இந்த செயின் 3க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே. செயின் 4 1 2 3 4 முன்னாடி யானை இழுத்துட்டிங்கன்னா நல்லா செக்யூர் ஆயிரும். ஸோ இந்த சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 ஓகே. 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. டோட்டலாக இது 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே மாதிரி மீனிங். நெக்ஸ்ட் டைரெக்டாக இந்த ஸ்பேஸ்க்கு போயிருங்க. இந்த 3 டபுள் க்ரூஷே சென்டராக இருக்குல்ல, இந்த ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஒவ்வொரு இந்த ஸ்பேஸ்லேயுமே நம்ம 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 3 அண்ட் அடுத்த ரவுண்ட் பண்ணுவோம். இந்த ரவுண்ட் 3யும் ரவுண்ட் 4 தான் நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்டாக பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஸ்ட்ரைட்டாக செயின் 1லாம் போடக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் போயிட்டு 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 அப்புறம் 1 2 3 ஓகே. லாஸ்ட்டாக இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, இந்த 1 டைம் டபுள் க்ரூஷே அந்த ஸ்பேஸில் நடுவில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 ஓகே. இதில் வந்து 1 2 3 4 5 6 இருக்கும். செயின் 1 போட்டுக்கோங்க. இந்த கலரை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 1 2 3 முடிச்சிட்டோம். ரவுண்ட் 4 வந்து இங்கே செயின் 1 2 3 இந்த தேர்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் செயின் 3 ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த செயின் 3 டாப்பில் வந்து நம்ம யானை கிராப் பண்ணிவிட்டு
செயின் 3 போடுங்க. 1 2 3 ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டு 3 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 3. நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல 3 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 3. இப்படியே நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்ல 3 டைம்ஸ் டபுள் crochet பண்ணுங்க. நான் எண்ட்ல எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு காமிக்கிறேன். ரவுண்ட் 4ஓட எண்டுக்கு வந்தாச்சு. எண்ட்ல வந்து பாருங்க, இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். 1 2 3 4 5 பண்ணியிருக்கோம் செட். லாஸ்ட்டாக நம்மளோட தேர்டு டபுள் குருஷியோட டாப்பில் 1 டைம் நம்ம டபுள் குருஷி பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை முடிக்கணும். ரவுண்ட் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் 3யும் ரவுண்ட் 4யும் அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணணும். எல்லா வாட்டியும் செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் 1 டைம் உங்களுக்கு ரவுண்ட்ஸை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கலர் கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இருக்கும் போது இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணணும். யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 4 போடணும். 1 2 3 4 போட்டுட்டு இதே ஸ்பேஸில் 2 டைம்ஸ் டபுள் crochet. 1 2. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் இது இங்கே ரிப்பீட் ஆகுது. அப்புறம் யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 3. இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் காமிக்கிறேன். லாஸ்ட்டில் எண்டில் வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் நம்ம ஒரு 3 டைம்ஸ் டபுள் crochet பண்ணிடலாம். எனி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, 3 டைம்ஸ் டபுள் crochet. செயின் 1 போட்டு இந்த கலரை வந்து கட் பண்ணிக்கோங்க. சேம் கலரில் பண்ணுறது நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன், அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் கலர் வந்து எங்கே கிராப் பண்ணணும், இங்கே வந்து செயின் 1 2 3. ஓகே, தேர்டு செயினோட டாப்பில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலரை கிராப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செயின் 3 1 2 3. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நெக்ஸ்ட் கேப்புக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கேப்லேயுமே ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் crochet. 1 2 3. ஓகே, ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் crochet பண்ணிட்டு நான் எண்டில் ஃபினிஷ் பண்ணுறதை காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் crochet பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும் போது இந்த தேர்ட் டபுள் crochet இருக்குல்ல, அந்த டாப் செயினில், ஓகே ஃபஸ்ட் டபுள் crochetயோட டாப் இங்கே இருக்குது, செகண்ட் இது தேர்ட். இந்த டாப் செயினில் 1 டைம் மட்டும் டபுள் crochet பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட், இந்த ரவுண்ட் அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரவுண்ட் 11ல் நான் வந்து ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கிறேன். இதோட எக்ஸ்ட்ராவாக நான் கண்டினியூ பண்ணால் உங்கள்கிட்ட வந்து நான் எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம இப்படி அட்டாச் தான் பண்ண போகிறோம். ரவுண்ட் 1 2 3 4 5 பண்ணியிருக்கிறேன். 11th ரவுண்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 11 ரவுண்ட்ஸ் வந்து பண்ணியாச்சு, ரோஸ் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த ரவுண்டோட சேர்த்திங்கன்னா 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரவுண்ட் தான். செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு மேலே ஹைட் வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். லாஸ்ட் ரவுண்ட் செயின் 3ஓட டாப்பில் ஓகே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செயின் 1 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் crochet பண்ண போகிறோம்.
1, 2 இது வந்து ஒரு ஃபினிஷிங்காக, நீட் ஃபினிஷிங்காக பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டாப்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. செயின் 1 கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ரிமைனிங் இந்த எக்ஸ்ட்ரா யார்ன்ஸ் எல்லாமே யார்ன் நீடில் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு ஹைட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் ஹைட் பண்ணி ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஹைட் பண்ணி ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சைடுமே ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சைடு உள்ளே இருக்க பார்ட் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பேக் சைட், இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் தைக்கன்னா தைங்க, அப்படி இல்லைன்னா ஃபெவிக்விக் வச்சு நம்ம வந்து இது எல்லாத்தையுமே க்ளூ பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு க்ளூ யூஸ் பண்ணி இந்த சைட்ஸ் எல்லாம் அப்படியே ஒட்டிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான சார்ஜர் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேனல் பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் எல்லாம் மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட க்ராச்செட் ஐட்டம்ஸ் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.